students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல chapter 5 CBSE class 10 arithmetic progressionல 9th sum and 10th sum பார்க்க போறோம். If the third and the 8th term of an AP are 4 and -8 respectively கொடுத்திருக்காங்க. So third term அப்படினா என்ன அர்த்தம்? A3 எவ்வளோ? It is 4. அதே மாதிரி 9th term கொடுத்திருக்காங்க. So A9 is given, A9 is -8. Which term of this AP is 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ வந்து இந்த டேர்ம் வந்து 0 ஆகும், தட் இஸ் an வந்து எப்போ 0 ஆகும், ஸோ n வந்து என்னவா இருக்கும்போது. ஸோ a3 4 அப்படின்னா a plus 2d equal to 4 அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது a plus 8d equal to -8. ஸோ we have two equations. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ a plus 2d equal to 4 first equation. So second equation வந்து it is a plus 8d equal to -8. So நம்ம elimination methodல நம்ம என்ன பண்ண போறோம், இதை சால்வ் பண்ண போறோம். So sign சேஞ்ச் பண்ணிக்கலாம். So a minus a cancel ஆயிரும், இது -6d, 8 plus 4 இது 12. So d வந்து -2. So அப்போ difference வந்து நமக்கு -2 கிடைச்சிருச்சு. இப்போ an வந்து equal to 0 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த an வந்து எப்போ 0வா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட a plus n minus 1 into d equal to 0. இப்போ நமக்கு a தெரியுமா? ஸோ a கண்டுபிடிக்கலாம், ஏன்னா d வந்து -2 இல்லையா. ஸோ அப்போ d -2 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, a plus 2d equal to 4. a வந்து we have to find out, this is d is -2. ஸோ a -4 4. ஸோ a வந்து 4 plus 4 நமக்கு 8 கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். தென் n தான் நமக்கு தெரியணும், d வந்து -2 equal to 0. ஸோ n minus 1 into -2 equal to இங்கே இருந்து -8. ஸோ n minus 1 equal to -8 by -2. ஸோ we will get 4 இல்லையா. அப்போ n minus 1 equal to 4 அப்படின்னா n is equal to 5. ஸோ ஃபிஃப்த் டேர்ம்ல இது என்ன ஆயிடும், 0 ஆயிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, the 17th term of an AP exceeds its 10th term by 7. அப்போ 17th term இது ஒரு ஈக்குவேஷனா நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ 17th term of an AP exceeds 10th term. ஸோ exceeds 10th term by 7. இதுதான் find the common difference. ஸோ a17 அப்படின்றது a plus 16dன்றது தெரியும், இது a plus 9dன்றது எழுதிக்கலாம். this is 7. ஸோ நமக்கு இதை நம்ம சால்வ் பண்ணி நம்ம d கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். So a plus 16d minus a minus 9d equal to 7. இதெல்லாம் left sideல கொண்டு போயிடலாம். So a minus a cancel ஆயிரும். 16 minus 9d it is 7d equal to 7. அப்போ d வந்து 1. Okay. So நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும். Thank you.